பக்தனாகிய யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து இவ்விதமாக சொல்லிடுறாங்க. கர்த்தரோவென்றால் ஒரே மனமாயிரார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமீன். இந்த வாக்கியத்தின் உண்மையை பாருங்க. கர்த்தர் ஒரு முடிவை எடுத்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? அவர் எதை விரும்புகிறாரோ அதையே செய்கிறார். ஆம், இப்படிப்பட்டவைகள் இன்னும் பல காரியங்கள் அவர் உள்ளத்தில் இருக்கிறது என்பதாகும். இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை குறித்து என்னென்ன திட்டம் தீர்மானம் எடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதில் தடைகள், குழப்பங்கள், நம்முடைய வழி விலகுதல், நம்முடைய பின்மாற்றங்கள், நம்முடைய சில தவறுகள் இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் மாற்றி தேவனாய கர்த்தர் விரும்புகிறபடி நம்மை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மாத்திரம் சோர்ந்து போகாதிருங்கள், எதிரிகளை கண்டு பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். யோபுவை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். God bless you.